வணக்கம். எனது இதயம் கவர்ந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஸ்ரீ பொன்மணி ஆச்சாரியார். இப்போ உலகம் வெப்பமயமாகிறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க. உலகம் வெப்பமயம் அடுத்தது சித்திரை மாதம். சொல்லுங்க, கேள்வி. இப்போ பங்குனி மாதம் முடிஞ்சிருச்சு. சரி, பங்குனி மாதம் முடிஞ்சிருச்சு. சித்திரை ஆரம்பிச்சிருச்சு. சித்திரை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாசத்துல வெப்பம் காரணமா ரொம்ப அதிகமா எல்லாரும் ப்ரெஷர் ரொம்ப தாங்குறாங்க. ஆமாம். இப்போ இதில் இந்த மாசத்துல என்னென்ன நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கெட்டது கூட நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? அதாவது உலகம் வெப்பமயமாகுதுன்னு சொன்னாச்சுனாக்கா, இன்னைக்கு கலியுகம் 5000 சில்லற வருஷம் கலியுகம் முடிய போகுது. மரத்தை பூரா வெட்டியாச்சு. எங்கே வெட்டியாச்சு? நாட்டுக்குள்ளேயும் வெட்டியாச்சு, காட்டுக்குள்ளேயும் வெட்டியாச்சு. ரெண்டாவது, கடலை பூரா அசுத்தப்படுத்தியாச்சு. கடலை பூரா குப்பையை போட்டு கடலை பூரா அசுத்தப்படுத்தியாச்சு. இயற்கையை பூரா எந்த அளவுக்கு இயற்கை வளங்களை நம்ம எடுக்கணுமோ, பூமியில் எந்தெந்த வளங்கள் இருந்தால் மனிதன் நல்லா இருக்கணுமோ அந்தந்த வளத்தை பூரா தோண்டி ஆற்று மணல்லேருந்து தண்ணியிலேருந்து மரம் செடி கொடிகள்லேருந்து எல்லாத்தையும் பிடிங்கி எல்லாத்தையும் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கட்டமன் ஆகிட்டான். இதுலேயே பாதி என்ன ஆகுதுன்னா வெப்பமயமாகும். ஒன்று, ஒவ்வொரு மாதமும் உதாரணத்துக்கு சித்திரை தான் முதல் மாதம். சித்திரை தான் தமிழ் வருடப்பிறப்பு. தமிழ் வருடப்பிறப்பு சித்திரைங்கிறது ஜாதக ரீதி எப்படி சொல்லுவாங்கன்னா, மேஷ ராசியில் சூரியன் உட்காரும் போது அது சித்திரை மாதம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு மாதம் தமிழ் மாதம் முடிஞ்சு அந்த 29ஆம் தேதி 30ஆம் தேதி முடிஞ்சு அடுத்த மாதம் பிறக்கும்போது, தமிழ் மாதம் சித்திரை முடிஞ்சு வைகாசி பிறக்கும்போது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுவார். இதை கணக்கிட்டு தான் அந்த மாதங்கள் தமிழ் மாதங்கள் வச்சிருக்கிறான். மேஷங்கிறது ராசியில் 1, அந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது சித்திரை 1 அந்த வருஷம் துவங்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். இந்த மாதத்துல என்னன்னா வெப்பம் ஏன் ஜாஸ்தியாக இருக்குனாக்கா, பூமியினுடைய அந்த சுற்று இருக்கு பார்த்தியா, சூரியனுக்கு அருகாமையில் பூமி போகும்போது பூமி கொஞ்சம் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும், டிகிரி ஜாஸ்தியாகும். இதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய மரங்கள் வளர்த்தாங்க, நீர் தேவையான வெப்பம் தணிக்கிற அளவுக்கு நீர் வச்சுருந்தாங்க, விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அருவிகள் நிறைய வந்துட்டு இருந்தது. மாடு, ஆடு, கோழி, மான், யானை எல்லாம் இப்போ தண்ணி கிடைக்காம ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே போகுது. காரணம் ஏன்னா, இன்னைக்கு நமக்கு தண்ணி கிடைக்குது. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல தண்ணி இல்லை, நம்ம என்னத்துக்கு ஆகும்? நமக்கு பார்த்தா ஒரு லிட்டர் கூடி போனால் போதும் நமக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 200 லிட்டர் 300 லிட்டர் தண்ணி குடிக்கிற யானைலாம் என்ன பாடுபடும்? ஆனால் மனிதன் ஒருத்தன் தான் ஈவு இறக்கம் இல்லாதவன். புரியுதா உனக்கு? ஈவு இறக்கம் இல்லாத மனுஷன் ஒருத்தன் தான். அதனால தயவு செய்து கொஞ்சமாவது மற்ற நாய்களாக இருக்கட்டும், பூனைகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த சித்திரை வைகாசி, பங்குனி சித்திரை வைகாசி இந்த 3 மாதமும் வெப்பத்தினோட அதிகம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சது வீட்டுக்கு வெளியில் ஒரு வாளியில் தண்ணி, மொட்டை மாடி இருந்தால் ஒரு கப்பில் தண்ணி, காகம், குருவி, இந்த மாதிரி பறவைகள்லாம் தண்ணி கிடைக்காம, ஏன்னா முன்னால் நிறைய அருவிகள் இந்த மாதிரி இருக்கும், அப்படிலாம் எதுவும் இல்லை. அதனால் அந்த மாதிரி தண்ணி வச்சு இதே நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். முடிஞ்சால் கொஞ்சம் உணவு குருவிகளுக்கு, காகத்துக்கு, அந்த மாதிரி பறவைகளுக்கு. வெளியில் வந்தாச்சுனாக்கா ஆடு மாடுகளுக்கு, இங்கே பெரும்பாலும் சிட்டியில் பெருசாக ஆடு மாடு தெரியல, இருந்தாலும் நிறைய ஆடு மாடு ரோட்டில் அலையுது, குறுக்க மறுக்க வண்டிக்கு போகிறது மாதிரி வருது. அதில் கொஞ்சம் அது ஒரு உயிர் தான் தண்ணி கொடுக்கலாம். அது போக நம்ம நம்ம உடம்பு வெப்பத்தை தணிக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நீராகாரம் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். அப்புறம் இந்த பாதாம் பிசின் ஊற வச்சு குடிக்கலாம், ஜப்சா விதைகள் சாப்பிடலாம், அப்புறம் வெள்ளரி சாப்பிடலாம். நம்மளுடைய உடம்புல இந்த மாதிரி தப்பவெப்பம் கூடும்போது உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாகி கண் எரிச்சல், உடம்பு உஷ்ணம், அதனால நிறைய மூல வியாதி, இந்த மாதிரி நிறைய இதுல இந்த நேரங்களில் சிக்கன் புரோட்டீன் நல்ல சத்து உடம்புக்கு. ஆனால் அது கூட நல்ல காய்கறிகளாக சேர்த்து கொஞ்சம் சாப்பிடணும். மாமிசங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வெயில் நேரத்தில் ரொம்ப டைஜன் ப்ராப்ளம் வரும், நிறைய சாப்பிடலாம், தப்பு கிடையாது. உடம்புக்கு தேவையான அளவு சாப்பிடணும். அனாவசியமாக மிட் நைட்டில் பெரும்பாலும் இந்த இந்த கறி வகைகள், மட்டன், சிக்கன் சாப்பிட்றத தவிர்த்து அவாய்ட் பண்ணிடணும். அதுவும் போக இந்த மாதம் என்னன்னாக்கா, இந்த மாதம் இல்லை, இந்த வருஷம் கிரகங்களுடைய சூழல் ஒரு மாதிரி இருந்தாலும் இயற்கையினுடைய சூழல் கொஞ்சம் மாறும்போது உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுனாமி எப்படி எல்லாரும் போனாங்க, அதே மாதிரி நிலைநடுக்கம், பூமிக்குள்ள பிளவு ஏற்பட்டுருச்சு. பூமிக்குள்ள பிளவு ஏற்பட்டால் கண்டிப்பா கடல் வாழ் உயிரினங்கள் பூரா கடல் விட்டு வெளியே வரும். கடல் தண்ணி வத்தும். இப்ப திருச்செந்தூர்ல மட்டும்தான் உள்வாங்குதுன்னு இல்லை, நிறைய இடங்கள்ல கடல் உள்வாங்கும். காரணம் ஏன்னா பூமி அசைவு கொடுக்குது. பெரும்பாலும் இப்ப தமிழ்நாட்டில் தெரியல, சித்திரை மாசம் பிறந்திருக்கு, சித்திரை மாசம் முடிவுக்குள்ள கண்டிப்பா ஒரு நிலைநடுக்கம் லேசா ஆட்டும், தமிழ்நாட்டை கண்டிப்பா ஆட்டும். சரிங்க. இப்ப இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல ஒரு குறிப்பா திருவிழாக்கள்லாம் கோயில கொண்டாடப்படுது. கோயிலுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களும், மதம் சார்ந்த அனைத்து விசேஷங்களும், மக்கள் நல்ல வழியில வாழணும், மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, 4 பேருக்கு நல்லது செய்யணும், பூமியும் நல்லா இருக்கணும். அதாவது நம்ம வீடு நல்லா இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக குடியிருக்க முடியும்.
பூமி நலம் வளமா இருந்தா தான் இந்த இந்த பூமியில நம்ம வாழ முடியும். இதுல ஏதோ ஒரு அசம்பாவித வெப்பம் ஜாஸ்தியா வந்து நம்ம எல்லாம் என்ன சுருண்டு எத்தனை பேர் வெயில செத்து போயிருக்காங்க தெரியுமா? மலையில செத்தவன் கம்மி, வெயில செத்தவன் ஜாஸ்தி. அதனால ஒவ்வொரு யுக தர்மம் இருக்குது. கிருதாயுகம், திரிதாயுகம், துவாபார யுகம், கலியுகம். இந்த யுகம் அழிவுனுடைய யுகம். 5000 சில வருஷம் ஆச்சு. இன்னும் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோயில்ல விசேஷம் பண்ணி 4 பேருக்கு நீர்மோர் கொடுக்கறதோ, தண்ணி கொடுக்கறதோ, இல்லைனாக்கா அந்த வெப்பத்துக்கு உண்டான சில விஷயங்கள், வெயில் மனுஷனை தாக்கக்கூடாது. இந்த மாசம் வந்து சித்திரை மாசம், வைகாசி மாசம், புரட்டாசி மாதம் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க கோயில்கள்ல. அது எதுக்குன்னா மக்கள் நலம் வேண்டி, இயற்கையை பாதுகாக்க வேண்டி. ஆனா இப்போ வந்து யாருமே அதை பத்தி என்ன செய்யல, யோசிக்கிறது இல்லை. அதனால மக்கள் எல்லாரும் என்ன பண்ணா, நம்ம நல்லா வாழணும், நமக்கு அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளும் நல்லா இருக்கணும்னா முதல்ல பாவம் செய்யறத நிப்பாட்டணும். முதல்ல நம்ம நட்பா இருக்கிறவனுக்கு பாவம் செய்யக்கூடாது. தாய் தாப்பனை கண்டிப்பா நம்ம வந்து 1000 கோயிலுக்கு போறது பெரிய பிரச்சனை இல்லை. தாய் தாப்பனை கண்டிப்பா பாதுகாக்கணும். மனசாட்சிக்கு பிரகாரம் நடக்கணும். யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. புரியுதா? தொழிலுக்காகவோ பணத்துக்காகவோ இன்னைக்கு நிறைய அட்டகாசம். இன்னைக்கு பாரு, இந்த தமிழ்நாட்டில் இந்தியா பூரா எங்கேயும் பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பொய், புரட்டு, திருட்டு இதெல்லாம் கொஞ்சம் போனாலே பூமி நல்லா இருக்கும், மனுஷன் நல்லா இருப்பான். அதனால் முடிஞ்ச அளவு 4 பேருக்கு நல்லது செஞ்சு இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மதம் சார்ந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அதில் நல்ல விஷயத்த சண்டை போடாமல், எதுக்கு இன்னைக்கு பூரா கோயில் குளத்தில் சண்டை ஃபங்க்ஷன் இருக்கணும், சண்டை போட்டு தான் சாகுறாங்க. எதுக்காக அதை வச்சிருக்காங்க? எல்லாம் ஒன்று கூடணும், சந்தோஷமா இருக்கணும், குடும்ப குட்டியோட மகிழ்ச்சியாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நம்மளோட கொண்டி இருக்கிற ஜீவன்கள்லாம் ஆடு மாடு நல்லா இருக்கணும் தான் இந்த மாதிரி சில விசேஷங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் பூரா போய் சண்டை போட்டு மண்டையை உடைச்சு எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு கோர்ட்டில் கேஸ் அலைகிறாங்க இல்லையா? யாரும் ஒரு கோயிலாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கும், ஒன்றி வாழ்றதுக்கு உண்டான வழிவகுத்துட்டா எல்லா மாதமும் நல்ல மாசமா இருக்கும். இந்த வெயிலும் நம்ம ஒன்றும் செய்யாது, மழையும் ஒன்றும் செய்யாது. இயற்கையே நம்ம அழிக்காமல் இருக்கணும். குளத்துல போய் வீடு கட்டினா மழை நேரத்தில் குளத்துல தண்ணி வரும். மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம வீடு கட்டினோம்னா வெயிலுக்கு மிருகங்கள் போனால் பாம்பு, பள்ளி, யானை, புலி, சிங்கம் நம்ம வீட்டுக்கு வரும். அதனால இயற்கை விலங்குகள் வாழக்கூடிய இடத்த நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிடலாம். இதுதான் இந்த மாசத்துல மொத்தத்திலே எல்லா மாசமும் நல்லா வாழணும்னா இயற்கையை நிம்மதியாக வாழவிடும். அது நம்மளை நிம்மதியாக வாழவிடும். இயற்கையை நம்ம தொந்தரவு பண்ண நம்மளை அது தொந்தரவு பண்ணுவோம். நம்மளை படு பாதாளத்தை தள்ளுப்போம். கேரளால மண் சரிவு, நில சரிவு வந்துச்சா, எத்தனை செத்து போனாங்க. மியான்மர்ல எவ்வளவு நிலம் எடுக்க வந்துச்சா, சுனாமி வந்துச்சா, புயல் காத்து வருதா, சென்னையில தண்ணி வந்து வெள்ளத்துல மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்களா? எதனால? ஆக்கிரமிப்பு, குளத்தை ஆக்கிரமிக்கிறது, காட்டை ஆக்கிரமிக்கிறது, மரத்தை வெட்டுறது, இயற்கை வளங்களை அழிக்கிறது, அதே மாதிரி துரோகம் பண்றது, பாவம் பண்றது, இதெல்லாம் போகணும்னா 4 பேருக்கு நம்ம முதல்ல 4 பேருக்கு நல்லது செய்யணும். நம்ம பெத்த தாய் தாப்பன்களை, நம்ம கூட பிறந்த பிறப்புகளை, நமக்கு நண்பர்களா இருக்கக்கூடியவங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தனக்கு போய் தானம். கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுக்காம இருந்துன்னு வச்சுக்கோ, அதே பெரிய பாவம். முடிஞ்ச அளவு கொடுத்து உதவுங்க. 4 பேருக்கு தொழிலை கொடுங்க, வேலையை கொடுங்க, காசை கொடுங்க, உணவை கொடுங்க, தண்ணியை கொடுங்க. இந்த மாதிரி பண்ணா உலகம் நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும். மீண்டும் நம்ம நல்லா வாழணும், நம்ம தலைமுறை நல்லா வாழணும்னா புண்ணியம் செய்யுங்க, பாவம் பண்ணாதீங்க. மனசாட்சி கூட யாருக்கு வந்து பாவம் பண்ணாது. இந்த மாதிரி ஃபுல்லா வீட்டுல விரதம் இருக்கிறாங்கல்ல, விளக்கு வச்சு காலையில் சாப்பிடாம இந்த மாதிரி விரதங்கள்லாம் பண்றதுனால பலன்கள் கிடைக்குமா? தம்பி, விரதம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேற மாதிரி இருக்கலாம் இல்ல, மொத்தத்துல முன்னோர்கள் நம்ம சொல்லி வச்சுட்டு போனதுன்னா விரதங்கள்னாலே நம்ம வந்து எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வரமுறை இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரே இன்னைக்கு எல்லார் வீட்லயும் 90% அரிசியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சோறு 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 சோறு, தோசை, இட்லி, மாவு. இந்த மாவை எடுத்தவரை வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் சித்திரை மாசம் சித்திரை கனி வாங்கி எல்லாரும் பழம் சாப்பிடுங்களா, ஃப்ரூட் ஏதாவது பழங்களை சாப்பிடும் போது உடம்பு இந்த வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும். புரியுதா உனக்கு? எப்போதும் சோறு, சிக்கனும், மட்டனும், முட்டையுமா தின்னுட்டு கிடக்காதீங்க. கனி வகைகளை இந்த மாதம் சாப்பிடுங்க. அப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு தானியங்கள், ஒவ்வொரு விளைச்சல். இப்போ கொய்யாப்பழம் ஒரு சீசன் வரும், பலாப்பழம் ஒரு சீசன் வரும், மாதுளம்பழம் ஒரு சீசன் வரும், வெள்ளரி பழம் ஒரு சீசன்ல வரும். இப்படி ஒவ்வொரு சீசன்ல வரக்கூடிய அந்த பழ வகைகள், தானிய வகைகள், சிறுதானிய வகைகள் இதெல்லாம் சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டாலும் குறிப்பிட்ட காலங்களில் நம்ம விரதமா இருக்கணும்னா வயிறை காயப்படணும். வாரத்துல ஒரு நாளோ, மாசத்துல ஒரு நாளோ, இல்லை வருஷத்துல ஒரு 10 நாளோ, இந்த மாதிரி சஷ்டியோ, இந்த மாதிரி ஒரு ஏகாதசியோ, இல்லை சிவன் ராத்திரியோ, இந்த மாதிரிலாம் நம்ம விரதம் இருந்தா உடம்புல உள்ள அசடு பூரா வெளியே வரும், நோய் இல்லாம வாழலாம். இதுக்காக தான் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, விரதம்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த சித்திரை மாதம் வெயில் தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும் போது அதிகப்படியான நீர் உட்கொள்ளணும். தண்ணீர் அதிகப்படியான எலுமிச்சம்பழ சாறு குடிக்கணும், அதிகப்படியான சாத்துக்குடி, அப்புறம் பல வகைகள். உணவு கொஞ்சம் குறைச்சிட்டு சிக்கன் மட்டனை கொஞ்சம் வச்சுட்டு காய்கறி வகைகள், கனி வகைகள் எடுத்துட்டோம்னா இந்த விரதங்கிறதுக்கும் அதுவும் ஒண்ணுதான். புரியுதா? அதுக்கு தான் சொல்லி வச்சுருக்காங்க. விரதம் தனிப்பட்ட முறையா எந்த ஒரு இதுலையும் இதை பண்ண அதை பண்ணல. தெய்வத்துக்கு இதை பட கனி வகைகளை பூரா என்ன பண்றோம், சித்திரை கனிக்கு எல்லா சாமிக்கு படைக்கிறோம். படைச்சிட்டு நம்ம தூர போட முடியாது. சில வீட்டில் தூரையே போடுறாங்க, மாடு கொடுக்குறாங்க. மாடு நல்லா இருக்கும், மனுஷன் நல்லா இருக்க மாட்டான். ஏன்னா அதை படைச்ச வகைகளை அதை நம்ம வீட்டில் உட்காந்து பொழிஞ்சு கிழிஞ்சு கனிகளை நம்ம சாப்பிடணும். அது ஒரு மாசத்துக்கு அதை மாதிரி கனி வகைகளாக கிடைக்கிறத வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கும்.
இதுதான் இந்த மாதிரி அனைத்து மக்களும் நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை கையாண்டு நல்ல முறையா இறை வழிபாடுகளை மேன்மை கொண்டு மனிதனுக்கு மனித மரியாதை கொடுத்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னா பாவம் பண்ணாதீங்க, புண்ணியம் பண்ணுங்க. ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம அருளாசி இல்லத்தினுடைய சார்பாக இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.